திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பூங்கொடி. இன்று காலையில் வங்கியில் சேமித்து வைத்திருந்த 36,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டார். அவசரத்தில் சென்ற அவர் காந்தி ரோடு திரௌபதி அம்மன் கோவில் அருகே தனது கைப்பையை கவனிக்காமல் சாலையில் தவறவிட்டு சென்றுள்ளார். வீட்டிற்கு சென்ற பிறகே பணம் இல்லாததை உணர்ந்த பூங்கொடி பதற்றத்தில் ஆழ்ந்துள்ளார். குடும்ப செலவுகளுக்காக வைத்திருந்த பணம் என்பதால் அவர் கவலையுடன் தேடி அலைய ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் அதே வழியாக சென்ற சிவகாமி என்ற பெண் சாலையில் கிடந்த கைப்பையை கவனித்துள்ளார். அதை எடுத்து பார்த்த அவர் உடனே அருகில் இருந்த பொதுமக்களிடம் தகவல் தெரிவித்துள்ளார். நேர்மைதான் நெஞ்சுக்கு நிம்மதி என்ற பழமொழியை நினைவில் கொண்டு உரியவரிடம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமே அவரை வழி நடத்தியது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கைப்பையில் இருந்த செல்போனுக்கு வந்த அழைப்பின் மூலம் பூங்கொடிக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த செய்தி கிடைத்தவுடன் பூங்கொடி கண்ணில் கண்ணீருடன் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார். அங்கு வந்து கைப்பையை திறந்து பார்த்தபோது ரூபாய் 36,000 பணமும் செல்போனும் எதுவும் குறையாமல் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இழந்துவிட்டோம் என்று நினைத்த பணம் மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சியில் பூங்கொடி உணர்ச்சி வசப்பட்டார். இதையடுத்து நேர்மை என்பது மனிதனின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நிரூபித்த சிவகாமிக்கு பூங்கொடி மற்றும் அவரது குடும்பத்தினர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். மேலும் போலீசாரும் சிவகாமியின் நேர்மையை பாராட்டி சமூகத்திற்கு முன்மாதிரியாக இருப்பதாக கூறினர்.